வணக்கம் நேயர்களே, காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வரும் வருமானங்கள் அனைத்தும் கோயில் பூஜை தான தர்மங்களுக்கு மட்டுமே தரப்படுகிறது. கேரள மாந்திரீகத்திற்கும் கல்கத்தா காளி மாந்திரீகத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ கேரள மாந்திரீகம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கடவுளாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். இப்போ வாழ்க்கையில் நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கை ஒரு சிக்கல், திடீர்னு ஏதோ ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கேரளா மாந்திரீகத்தில் நீங்கள் அதுக்குண்டான தீர்வு எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் செய்த ஜாதக ரீதியில் வரக்கூடிய செய்த கர்மாக்கள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு அந்த கேரள மாந்திரீகங்கிறதே செயல்படும். அதாவது நீங்கள் கேரள மாந்திரீகமே பெரிய விஷயம். இதுக்குள்ளே நீங்கள் தவறாக நீங்கள் இதுக்குள்ளே வழி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலே அதுக்குண்டான பலாபலன்களை இந்த ஜென்மத்திலே அனுபவிச்சாகணும். சரிங்களா? அதாவது இந்த கேரள மாந்திரீகம் இதுவே நல்ல விஷயங்களுக்கெல்லாம் இருக்குது. உடல்நிலை இல்லை வீட்டில் திடீர்னு ஏதோ ஒரு மனக்கோளாறுனால குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள், மன சிக்கல், குடும்பத்துக்குள்ள சிக்கல், தொழில் சிக்கல், இந்த மாதிரியெல்லாம் கேரள மாந்திரீகங்கிறது உங்களுக்கு ரொம்ப 100% துல்லியமாக வேலை பண்ணி கொடுக்கும். அதுவும் நாங்கள் சிவனோட சக்கரம், சிவனுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம சிவனோட சக்கரம் கேரள மாந்திரீகம் வைத்து பண்ணும்போது உங்களுக்கு 100% உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். அதில் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களோட கர்மாக்கள் இருக்கா அப்படிங்கிற கணக்கெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கேரள மாந்திரீகம், அதாவது எங்களோட சிவனோட சக்கரத்தில் இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாய்ப்பு தந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா, புண்ணிய கர்மா, கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக இருந்தால் முழுமையாகவே எல்லா விஷயங்களும் எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி இல்லைனாலும் நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலுக்கு தான் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். கேரள மாந்திரீகம் சிவனோட சக்கரம் எங்களுடையது. இதுவே நீங்கள் கல்கத்தாவில் பிளாக் மேஜிக் மாந்திரீகம் சொல்லி பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்க இங்கே கான்டாக்டில் இல்லாத வரைக்கும் இங்கே இருக்கிற மக்கள் உண்மையாலுமே நல்ல ஒரு வாழ்க்கை ஓட்டத்தில் இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா கல்கத்தா காளி அந்த மாந்திரீகமே பார்த்துட்டிங்கன்னா சிக்கலுக்குள்ள சிக்கல் பண்ணும். ஜாதக ரீதியாகவே அந்த மாந்திரீகம் ஒரு மனிதருக்கு வேலை செய்யாது. இப்போ மாந்திரீகம், அந்த கல்கத்தா மாந்திரீகம், காளி மாந்திரீகம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு மாந்திரீகம் பண்ணணும் நினச்சாலே பண்ணணும் போகிறவங்களுக்கே அது பிரச்சனை பண்ணிடும், முழுங்கிடும். அதுபோக இவங்க பண்ணின மாந்திரீகம் கெடுதல் நோக்கத்தோடு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கெடுதல் போய் அவங்களுக்கும் கெடுதலில் போயிடும். அதுக்குள்ளே நல்ல நோக்கம் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் என்னமோ குறைவு தான். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கல்கத்தா காளி பிளாக் மேஜிக் அந்த மாந்திரீகத்தை துள்ளி அளவு கூட நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. இல்லைன்னா அது உங்களையே விழுங்கிடும், மோட்சமே கிடைக்காதுங்க. ஒரு கருப்பு ஓட்டக்குள்ளே நீங்கள் போன மாதிரி ஆகிடும், திரும்ப வரவே முடியாது. இதுவே கேரள மாந்திரீகம் நல்லது கெட்டது கர்மா ஜாதக ரீதியாக உங்களுக்கு பண்ணும். சரிங்களா? நீங்கள் தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை கொடுத்து உங்களை மோட்சத்துக்கு உண்டான வழிக்கு கொண்டு போகும். ஆனால் கல்கத்தா காளி பிளாக் மேஜிக் ஆனது உங்களுக்கு மோட்சமே கிடைக்காது. ஒரு பிளாக் ஹோல், ஒரு பிளாக் கருப்பான ஒரு குகைக்குள்ளே போயிட்டீங்கன்னா திரும்ப வர முடியாது. அந்த மாதிரி உங்களை உள்ளே இழுத்துடும். உங்களுக்கு யாரும் பண்ணல, நானாக புதுசாக பண்ணுறேன் அப்படி யாருக்கோ பண்ணுறேன், ஏதோ ஒரு எனக்கு பகை உணர்ச்சி ஆகிடுச்சு, இல்லை அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னால் தாங்க முடியல, இந்த மாதிரி எல்லாம் காரணம் எடுத்துகிட்டு அந்த பக்கம் நீங்கள் போகிடக்கூடாது. போனால் உங்களை முதல்ல விழுங்கிடும். அது போக நீங்கள் யாருக்கு ஏதாச்சும் கெடுதல் பண்ணாலும் அவங்களையும் பாதித்து மனிதரவே கொன்று விடும். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு அதோட சிக்கல்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாராளமாக அதோட நுணுக்கங்கள் தெரியும்.
அங்கே காளி வழிபடும் முறை வந்து அவங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். அப்போ அவங்களுக்குள்ளேயே ஏதாச்சும் கெடுதல்கள் மாந்திரீகத்தில் செஞ்சுருந்தாலுமே அது வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து காளிகிட்ட போய் அவங்க வணங்கும் போது அது எல்லாத்தையும் வந்து உடச்சி விட்டுரும். அப்போ அவங்க எல்லாத்தையுமே வந்து சமாளித்து அவங்க வாழ்ந்துருவாங்க. இதுவே வந்து மற்ற இடங்கள்லேருந்து அங்கே போய் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் நாட்டம் செலுத்துவது உங்கள் உயிருக்கே ஆபத்து தான். உயிருக்கு ஆபத்து இருந்தாலுமே மோட்சமே கிடைக்காது. கேரள மாந்திரிகம் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் தப்பு செஞ்சால் தண்டனை, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு வந்து மோட்சம் கொடுக்காம இருக்காது. தண்டனை கொடுத்து அந்த தண்டனை காலகட்டத்தை அனுபவித்து முடிச்சுட்டு மறுபடியும் நல்ல வலிக்கு உங்களை வந்து செலுத்த விடும். ஆனால் கல்கத்தா காளி பிளாக் மேஜிக் அந்த மாந்திரிகமானது உங்களுக்கு வாய்ப்பு ஒரு செகண்டு கூட உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா எதையுமே வந்து உங்களை வந்து அனலைஸ் பண்ணவே பண்ணாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிணைந்ததாக இருக்கும். இப்போது அங்கே வந்து அந்த கல்கத்தா காளி மேஜிக் வந்து யாருக்காவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே கேரள மாந்திரிகமான என்கிட்டே வந்து கேட்டாலும் அவங்களுக்கு என்னாலே வந்து விடுவிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து சிக்கலுக்குள்ள சிக்கல். அது அந்த விஷயத்துக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்கனால மட்டுமே சமாளிச்சுக்க முடியும். வெளியூர் வெளி இடங்கள்லேருந்து உள்ளே போகிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து தான், மோட்சமே கிடைக்காது. அது ஒன்று. அதே சமயத்தில் அங்கிருந்து பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவி அதற்குள்ளே போயிட்டாங்க. அந்த பிளாக் மேஜிக் வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒரு தெளிவு வேணும்னு நம்மக்கிட்ட கேரள மாந்திரிகத்தில் கேட்டாலும் அதுக்கு விடையே கிடையாது. அவங்களால நம்மக்கிட்ட எந்த ஒரு தீர்வுமே எடுத்துக்க முடியாது. கேரள மாந்திரிகங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரொம்ப வந்து நுணுக்கமானது. ஜாதக ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து கர்மாக்களை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த மாந்திரிகம் வந்து செயல்படும். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய நல்ல விஷயத்தையெல்லாம் கொடுக்கும். இதுவே நீங்கள் கெட்டது பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களுக்கு கொடுக்கும், அளவாக கொடுக்கும். அதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அளவாக கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தோஷம் இருந்தாலும் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு மோட்சத்துக்கு உண்டான வழியை கொடுக்குங்க. ஆனால் அந்த கல்கத்தா காளி பிளாக் மேஜிக் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன வாய்ப்பே கொடுக்காது. இந்த மனிதர் நல்லவங்களா கெட்டவங்களா எதுவுமே பார்க்காதுங்க. ஜாதக ரீதியாக கர்மாவே பார்க்காது. ஒன்ஸ் அந்த மனிதர் வந்து அவங்க அந்த பிளாக் மேஜிக் வட்டத்துக்குள்ளே வந்தாச்சுனாலே இழுத்து முழுங்கி சாப்பிட்றோம், அவ்வளோதான். அந்த மனிதரோட ஆத்மாவுக்கு ஒரு மோட்சமே கிடைக்காம இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த தகவலை வந்து பதிவிடுறேன். நன்றி நேயர்களே. நமது காலச்சக்கர ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.